விஜய் 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 வசந்த், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விஜயும் நம்மளை விட்டுட்டு போயிட்டானா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அவன் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. கடவுளே, பயப்படாது சென்னி. சென்னி, அது விஜய் மாறுங்க. விஜய் 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 உன்னை வச்சுதான் உங்க அண்ணனையும் அந்த கூட்டத்தையும் பிடிக்க போறான். 30 கோடி வச்சு இந்த காட்டுல எங்க சுத்துறானுங்க. ஆனாலும் அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு ரொம்ப தான் தொலை கொடுத்துட்டான். விடுவனா ஜெய்சூர்யா சாகல கண்டுபிடிச்சிட்டான். அதான் மினிஸ்டர் வச்சு தூக்கிட்டேன். ஜெனி எங்க போற? தொடாத, என்ன விட்டுடு ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன தொடாத. என்ன ஜெனி, ஏன் இப்படி பண்ற? பணத்துக்காக நண்பனையே கொலை பண்ண பாவி. இங்க பாரு, உன்னை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன விட்டுடு ப்ளீஸ். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, நான் பைத்தியக்காரிதான், பைத்தியம்தான். விஜய் சொன்னப்ப நான் நம்பலல. தெரிஞ்சிருந்தா அட்லீஸ்ட் அவன் உயிரையாவது காப்பாத்திருக்கலாம். காதல் என் கண்ணை மறைச்சிருச்சு. இல்ல ஜெனி, தொடாத தொடாத. உனக்கு பணம் தானே முக்கியம். எல்லா பணத்தையும் நீ எடுத்துக்கோ. என்னை விட்டுடு ப்ளீஸ், என்னை விட்டுடு. இல்ல, நான் யாரையும் கொலை பண்ணல ஜெனி, என்ன நம்பு ப்ளீஸ். 5க்கும் 10க்கும் அல்லாற குடும்பம் தான் என் குடும்பம். ஆனா கொலை பண்ற அளவுக்கு குடும்பக்காரன் இல்ல. அப்படியே நீ சொல்ற மாதிரி இருந்தா பொறுத்தெல்லாம் நான் ஏன் புதைக்கணும்? சொல்லு ஜெனி. அதுக்கப்புறம் நீ எடுத்துக்க மாட்டேன்னு நிச்சயம். நீ என்ன நம்பல. வா வந்து பாரு. ஏடா இப்படி 19,000 பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன். அதனால தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ நீயும் செத்துட்ட, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க. ஆனா இது கொலைக்கெல்லாம் நான் தான் காரணம் சொல்லி தினம் தினம் என்ன கொள்றாடா கொள்றாடா. பாத்தியா பாத்தியா பணம் இருக்கு பாத்தியா? ஆனா உன்னையும் மத்தவங்களையும் கொன்னவனை கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன். இவ்வளவு பெரிய காட்டுல அவங்க எங்க தர்றது? வா, இதுக்கே பயந்துட்டேன். அப்படியே வா, உன்னை வச்சுதான் அந்த கூட்டத்தையே பிடிக்கலாம். பாப்போம், இந்த சூர்யா வந்தா எங்க போனானே தெரியல. வசந்த், ஐம் சாரி வசந்த். அப்ப என்னதான் நடக்குதுங்க? இன்னும் என்ன நம்மள சொல்லு. மத்த ஃப்ரெண்ட்ஸோட சமாதானம் தோடி காட்டுறேன், பாக்குறியா? இல்ல வசந்த், நம்ம வந்ததா 5 பேரு. சக்தி சொன்னதை வச்சு பார்த்தா வந்தவன் என்னதான் கொண்டு இருக்கணும். ஆனா அப்படி நடக்கலையே. ப்ளீஸ் ஜெனி, எனக்கு கொஞ்சம் தனியா விடுறியா? வசந்த், சக்தி செத்தது குளிக்க போன இடத்துல. புதைக்கிறப்ப அவன் கால்ல ஷூ இல்ல. ஆனா இன்னைக்கு சந்தேகப்பட்டு தோண்டி பார்க்கும்போது அவன் கால்ல ஷூ இருந்தது. பாத்தியா? போய் பாக்கலாம்.
இந்த குழந்தை வேண்டாம் வசந்த். எனக்கு இங்க இருக்க ரொம்ப பயமா இருக்கு. இனிமே இங்க இருக்க வேண்டாம். இல்ல ஜெனி, சத்தியம் நான் சும்மா விட மாட்டேன். என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல ஜெனி. பணத்துக்காக இந்த கொலைகார மேல பழிய போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டான். வேண்டாம் வசந்த், நம்ம இங்க இருக்க வேண்டாம். வா போலாம். நீதானாடா? நான் வேற யாரோன்னு நினைச்சு தகச்சிட்டேன். என்ன பயந்துட்டியா? பயமா எனக்கா? பயத்தை நான் மறந்து பல காலமாச்சு. பயத்தை மட்டுமா மறந்தா பாவத்தையும் மறந்துட்டியாடா? யார் பாவம்? நான் தான்டா பாவம். என் கூடவே இருந்த உனக்கு தெரியாதா? பாவமா இருந்த நீ பாவியா மாறிட்டியடா. நம்மள இந்த உலகம் எப்படியெல்லாம் வஞ்சித்தது அத மறந்துட்டியடா. உன்னை வஞ்சித்தவனை மன்னிப்பது புண்ணியம், உன்னை வஞ்சித்தவனை தண்டிப்பது நியாயம். உன்னை ஒருவன் வஞ்சிக்க நீ வேற ஒருவனை வஞ்சிப்பது பெரும் பாவம். மனசாட்சி எப்பவுமே தட்டி கேட்டு தான் பேசுமா? ஆமா, ஓட்டு போட்ட மக்களை கூட்டு போட்டு கொள்ளடிக்கிறாங்களே அரசியல்வாதிங்க, அவங்க செய்யறது பாவம் இல்லையா? கஷ்டப்படுற ஏழைங்க கிட்ட இருந்தும் நடுத்தர மக்கள் கிட்ட இருந்தும் மனசாட்சி இல்லாம லஞ்சம் வாங்குறாங்களே அதிகாரிங்க, அவங்க செய்யறது பாவம் இல்லையா? தம்பியால அண்ணனை அழிப்பது அது வரலாறு. வலுத்தவன் கையில் வாழ்க்கை சிக்கும், இது பூகோளம். தவறு செய்யும் போது சந்தோஷமா தான் இருக்கும், அப்புறம் அதுவே உன்னை வாட்டி வதைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும். ஏன் மனசாட்சி இல்லையா நீ? அதான் என்ன மாதிரியே பேசுற. ஏன் தைரியம் தான் தவறு செய்யறவங்களை தட்டி கேளு, நியாயம் வேணும்னா அவங்கள பத்தி புகார் செய். அப்படி பயமா இருந்தா ஒதுங்கிப்போ. கேட்டு கேட்டு காதை குளிச்சு போச்சுப்பா, விட்டுட்டு போ. உண்மை என்னைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்பா, அம்மா, நான், என் தங்கச்சின்னு எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்க அம்மா இறந்த பிறகு வீட்டு வேலைக்காரியா இருந்தவள எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரியா மாத்தினார். அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் இறந்துட்டார். சித்தியோட குடும்பம் நாளுக்கு நாள் அதிகமாச்சு. எங்களுக்கு சோறு போடுறது கூட கணக்கு பார்க்க ஆரம்பிச்சா. எனக்கும் என் தங்கச்சிக்கும் எங்க அப்பா சேர்த்து வச்ச பணத்துல தான் நான் காலேஜில் சேர்த்தேன். அதுக்கப்புறம் என் காலேஜ் ஃபீஸை என் தங்கச்சி தான் கட்டிட்டு வந்தா. அவ வேலை பார்த்து தான் கட்டிட்டு தான் நினைச்சேன். ஆனா ஊருக்கு போனப்பதான் தெரிஞ்சது என் தங்கச்சி வேலை பார்த்து சம்பாதிக்கல. அவ அவ உடம்ப வித்து தான் என்ன படிக்க வச்சான்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அத நேர்ல பார்த்த என்னால தாங்க முடியல. அந்த இடத்திலேயே நான் அவனை கொன்னுட்டேன். இது வரைக்கும் நான் நல்லவனா தானே இருந்தேன், உன் பேச்சு தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். பணம் பணம் பணம், என்ன பாழாக்கின பணம், என் குடும்பத்தை பாழாக்கின பணம். அந்த பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன், எது வேணாலும் செய்வேன், கொலை கூட செய்வேன். அது என் நண்பனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கொலை செய்வேன், கண்டிப்பா கொல்லுவேன்.